ஆமாண்டி, நீ சொன்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 10 பேர் உனக்கு அனுப்பியிருக்கேன். அதுல ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணிக்கோ, சரியா? எதுவா இருந்தாலும் திருப்பி கேளு. ஆமா, நல்ல பேரு தான் இருக்கு. சரியா? சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். யாரு போன்ல? அது என் ஃப்ரெண்டு. அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கான். வீல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல தமிழ் பேரை பார்த்து சொல்ல சொன்னா. ஹோ, இந்த வேலைலாம் பாக்குறியா? ஹலோ, நான் 12th தமிழ்ல 190 மார்க் எடுத்தவ, தெரியுமா? யாரு நீ? நானேதான். என் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கு குழந்தை பிறந்தாலும் என்கிட்ட தான் பேரு கேட்பாங்க. ஐயோ, சூப்பர் சூப்பர்மா, கை கொடு கை கொடு. பெரிய சேவைதான். ஆனா நீதான் 10th ஃபெயில்னு கேள்விப்பட்டேன். என்ன ஈஸ்வரி, தண்ணி வேணுமா? அதெல்லாம் இல்ல. ஓ, 10th தான், ஆனா ஃபெயில் எல்லாம் ஆகல. 100க்கு 90 மார்க் தமிழ்ல. ஓ சரி சரி சரி, நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன். அப்புறம் போன்ல வேற என்ன பேசுனீங்க? அதெல்லாம் முடிஞ்சதுங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோமா? நம்ம விஷயமா? என்னது? அதுவா, அது என்ன? அது வந்து அட போற, என்னன்னு சொல்லி தொலை. அது நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேரு வைப்பீங்க? ஓ, இப்பதானே சொன்னேன், யாருக்கு குழந்தை பிறந்தாலும் நீ தான் பேர் சூஸ் பண்ணுவேன்னு. நம்ம குழந்தைக்கும் நீ ஏதாவது பார்த்து ஒன்று வச்சிரு. ஹலோ 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 ஹலோ, இப்படி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. சொல்லுங்க, என்ன பேரு வைப்பீங்க? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை பேரு சொல்லுங்க, அப்பதான் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். புரியலையே. புரியல?